ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் புகழுகிறோம், மெய் புகழுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் மகிமைப்படுத்துகிறோம், 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 மெய் ஆராதிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீர் தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் பிரசன்னம், பாதுகாப்பு, வழிநடத்தல் உண்டாக செய்வீராக. இந்த மார்னிங் டியூவேஷனை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதில் பவுல் அப்போஸ்தலனுக்கு எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் உடைய ஊழியக்காரனாகிய பவுல் அப்போஸ்தலன் எப்படியாய் கர்த்தருக்காக எழும்புகிறார். அந்த ஜெருசலேம் சங்கத்துக்கு முன்பதாக பேசிவிட்டு பிறகு யூதர்களுக்கு முன்பதாக எருசலேமிலே எப்படி பேசுகிறார் என்பதெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த தியானத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையை இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நேற்றைக்கு நாம் என்ன படித்தோன்னா, பவுல் எருசலேமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். தன்னுடைய 3rd மிஷனரி பயணம் முடிச்சுட்டு 20ஆம் அதிகாரத்தில் எல்லா சபைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். குறிப்பாக எபேசு பட்டணத்தில் நல்லா என்கரேஜ் பண்ணி ரிட்டர்ன் ஆக போகிறேன், பெண்டகாஸ்ட்டுக்குள்ளே நான் ஜெருசலேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். பஸ்கா பண்டிகையை நடுவில் கொண்டாடினார். பஸ்காலேருந்து ஃப்ரம் பாஸ் ஓவர் டு பெண்டகாஸ்ட் 50 days 50 நாள் இருக்குது. வரவர் நேற்று வந்துட்டார். அவரை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அவருக்கு ஒரு ப்ரொஃபட்டிக் வார்னிங் இருக்குது. என்ன வார்னிங்னா, பவுல் இனிமேல் பாடுபட போகிறார், அதிகமாக பாடுபட போகிறார். தெர் இஸ் டேஞ்சர் ஃபார் ஹிம் எவ்ரிவேர் ஹி கோ. தன்னுடைய 20ஆம் அதிகாரத்தில் டேஞ்சர் இருக்குதுன்னு பரிசுத்த ஆவியானவர் தனக்கே சொல்கிறதா சொன்னார். ஃபெலோ பிலீவர்ஸ், கூட இருக்கிற இனஜன பந்துக்கள், சொந்தக்காரர்கள், குறிப்பாக அகபு என்று சொல்கிற ஒரு மனிதன் பவுலோட பெல்ட் எடுத்து கட்டிக்கிட்டு, கை காலை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பவுலை கட்டிடுவாங்க, கட்டி புறஜாதியர்கள் கையில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராஃபஸி அந்த அகபு என்று சொல்கிறவர். ஆனாலும் பவுல் எருசலேமுக்கு நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு ஜெருசலேம் கவுன்சிலை மீட் பண்ண போகிறார். அன்றைக்கி ஜெருசலேம் கவுன்சில் கிறிஸ்டியன் ஜெருசலேம் கவுன்சில்னு சொல்லலாம். அன்றைக்கி கிறிஸ்டியனாக உள்ள லீடர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. பேதுரு இருக்கார், யாக்கோபு இருக்கார், ஜீசஸோட தம்பி ஆகிய யாக்கோபு, மீதி எல்லா லீடர்ஸும் இருக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போக போகிறார். ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜீசஸ் வந்த பிறகு ஜீசஸுக்கே லாஸ்ட் டே எருசலேம் தேவாலயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இடம் இல்லை, அவங்க போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் பவுல் அங்கே போக போகிறார். இதுதான் நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஐயா, நீங்கள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்களே, ஏன் எருசலேம் தேவாலயத்துக்கு போனீங்க? நீங்கள் கவுன்சிலில் பார்த்துட்டு அப்படியே ஊழியத்துக்கு வந்துடலாமேன்னு. பவுல் அந்த ஜூஸ் கையில் தான் மோசையோட நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக எதுவும் பேசலை அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஏன்னா நான் ஜூவிஷ் லாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் தான், மொசாயிக் லாவை, டோராவை, டனாக்கை நான் ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறாரு. அதனால் ஒரு ரிச்சுவல் பண்ணுறாரு. ரிச்சுவல் போய் தலை சவரகன் பண்ணிவிட்டு அந்த ரிச்சுவலுக்காக தன்னை ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவர் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எருசலேம் தேவாலயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள போகிறவர் இல்லை. ஜீசஸே ஏற்றுக்கலை, இவரை எங்கே ஏற்றுப்பாங்க? அவரை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் உலகம் ஃபுல்லாக, அன்றைக்கு உலகம் என்பது ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா தான். உலகத்தினுடைய ரோடு ஃபுல்லாகவே ரோமர்கள் தான். அப்போ ரோமர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ, அவங்களோட ராஜ்யம் எங்கெல்லாம் இருந்தது அங்கெல்லாம் இவர் போயிட்டு யூதர்களுடைய சினகாகில் உட்காந்துக்கிட்டே, யூதர்களுக்கு அங்கங்கே ஊராக ஜபாலயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜபாலயத்தில் உட்காந்துக்கிட்டே ஜீசஸை பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டார். ஜீசஸை ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ அவரை இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அங்கங்கேருந்து யூதர்கள் பெண்டெகோஸ்தே பண்டிகை வருவாங்களே, அவங்களுக்கு மொத்தம் 7 பண்டிகை யூதர்கள். அதில் 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு அவங்களும் வந்திருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பிரச்சனையாச்சோ, இவரை பிரச்சனைக்காரராக பார்த்தாங்களோ அவங்களாம் வந்திருக்காங்க. இப்போ இவரும் அங்கே இருக்கும்போது அவரை கண்டுபிடிச்சிட போகிறாங்க. அதனால் பெரிய ப்ராப்ளம் வரப்போது. 21ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 22ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். 22ஆம் அதிகாரத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. பால்ஸ் ஜெருசலம் சர்மன் என்று நம்ம இதை சொல்லலாம். இதை பவுல்
எப்படி அந்த எருசலேம் கவுன்சிலுக்கு எப்படி பேசார் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். திருச்சபையை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த ஆங்க்ரி மாபு கூட பேசுகிறார். கோபமாக இருக்காங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இது கிறிஸ்துக்கு அப்புறம் 57 AD என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். திருச்சபையே பண்ணப்பட்டிருக்கு. இதில் இந்த மாப் 21ஆம் அதிகாரத்தில் பவுலை கொன்றுவேன் அப்படின்னு யூதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக மோதினா உயிரை எடுத்துருவாங்க. அது என்றைக்குமே அது உண்டு. எனக்கு விரோதமாக நீ உயிராக இருக்க மாட்டே அப்படின்ற ஒரு ஸ்டைலு ஜீசஸ் காலத்திலே ஜீசஸையே கொண்டுட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க, ஹார்ஷாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த எதிரி உயிர் வாழவே முடியாது. அப்படி தான் ஒரு மாப் பவுலை அரெஸ்ட் பண்ணிருச்சு. இப்போ பவுலை ஒரு ரோமன் மிலிட்ரி ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, காப்பாற்ற போகிறார். சரி, ஏன் காப்பாற்ற போகிறாருன்னா, இந்த பவுல் தன்னை ரோமன்னு சொல்லிட்டுருப்பார். ஐ எம் த ரோமன், நான் ரோமன் சிட்டிசன், பிறப்பால் ரோமன் சிட்டிசன் அப்படின்னு போகிறாரு. ரோமன் சிட்டிசன்ஷிப் நிறைய பணம் கொடுத்து வாங்கலாமா. ஆனால் பவுல் அப்படி பணம் கொடுத்து வாங்கலை. நூற்றுக்கு அதிபதி இல்லை, அந்த படைத்தலைவன் சேனாதிபதி காசு கொடுத்து ரோமன் சிட்டிசன் வாங்கியிருக்கார். பட் பவுல் பிறப்பால், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிறப்பால் யூதன், பிறப்பால் ரோமன், டியூவல் சிட்டிசன்ஷிப்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, டாக்குமெண்டடாக இருக்குது. அவரை யாருமே தொட முடியாது. சரி, இன்றைக்கி நம்ம 22ஆம் அதிகாரத்தை வந்துடும். இந்த 22ஆம் அதிகாரத்திலே இதுக்கு ஒரு தலை போட்டுக்கலாம், பால்ஸ் ஜெருசலம் சர்மன். அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் மொத்த மாபுமே அங்கே அவர் பேச போகிறார். பவுலையும் ஏற்றுக்க போகிறதில்ல, இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. இயேசுவை கொலை செஞ்சாங்களே அந்த டீமில் 3/4 பேர் இன்னும் இருக்கான், உயிராக இருக்கான். ஸ்தேவானை கொலை செஞ்ச டீம் அங்கே இருக்குது. யாக்கோபு பட்டய கருக்குனால வெற்றான ஏரோது, அந்த ஏரோது பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணி ஏரோதுக்கு கையூட்டெல்லாம் கொடுத்து யாக்கோபை கொலை செய்ய வச்ச டீமு, பேதுரு அரெஸ்ட் பண்ண வச்ச டீமு, அண்ணா காய்பாவோட டீமு, பயங்கரமான ஃபெரோஷியஸ் மாப், கோபப்படுகிற ஒரு மாபு. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன தான் உன் பிரச்சனை நீ சொல்லு அப்படின்னும் போது கை அமர்த்தி பேச போகிறார். இதை ஒரு சர்மன்னே சொல்லலாம், பவர்ஃபுல் சர்மன் இன் ஜெருசலம். இதுக்கப்புறம் ஒரு ஜெருசலமில் இருக்க போகிறதில்ல. ஜீசஸ் கூட எருசலேமை பார்த்து அழுதார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தணைக்குமா போல் நானும் உன் மேலே வாஞ்சியாக இருந்தேன், ஆனால் அது காலம் போயிடுச்சுன்னு ஜீசஸ் எருசலேமை பார்த்து அழுவார். சேம் ஜெருசலம், சேம் எருசலேம் தேவாலயம், இயேசு கால் வச்ச அதே எருசலேம் தேவாலயம். சரி, இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது என்னென்றால், ஜீசஸ் இஸ் த சேவியர், ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட், ஜீசஸ் இஸ் பவர்ஃபுல், ஹிஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்ம்டு மீ. இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் வல்லமையானவர். உங்களை விட அதிக பக்தி வைராக்கியமாக இருந்த என்னையே இயேசு மாற்றினார்னா உங்களையே மாற்றுவார். இதுதான் அவருடைய சப்ஜெக்டாக இருக்க போகுது. 22ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி ஃபுல்லாக த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நம்ம பார்க்கலாம். 22ஆம் அதிகாரத்தினுடைய செகண்ட் பார்ட், இந்த 24ஆம் வசனத்திலிருந்து அவர் என்ன பேச போகிறார் என்றால், 24லேருந்து 30 வரைக்கும் படிக்கும்போது, ஆண்டவர் there is hope, there is hope. பவுலுக்கும் ஹோப் இருக்குது, கேட்குறவங்களுக்கும் ஹோப் இருக்குது. he is going to use all the means to build hope. தான் ரோமன் சிட்டிசன் சொல்லிவிட்டு ரோமர்களையும் ரீச் அவுட் பண்ணுறாரு, கிரேக்கர்களையும் ரீச் அவுட் பண்ணுறாரு. ஒரு ஊழியக்காரனுடைய மனது எப்படி பாடுபடுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். சரி, ஓகே, இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். த சர்மன் டு த க்ரௌட், த சர்மன் டு த ஆங்க்ரி ஃபெரோஷியஸ் க்ரௌட் விச் இஸ் அகெயின்ஸ்ட் டு பால் என்பதாக நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். பவுலுக்கு எதிரடையாக கிரியை செய்த இந்த ஃபெரோஷியஸ் மாப், பவுலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த எதிர்ப்புடைய ஒரு மாப் என்று சொல்லலாம். இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற கூட்டம். ஸ்தோத்திரம். இதில் ஐயா பேச போகிறார் பாருங்கள். முதல் 2 வசனத்தில் படித்தோம் என்றால் வண்டர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவார். இதே மாதிரி
ஒரு விஷயந்தான் ஸ்தேவானும் பண்ணியிருப்பார். சகோதரரே பிதாக்களே, நான் உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீங்களா. 2 விதமான டீம் இருக்குது. ஏஜ்டு பழங்காலத்து பரிசெயர் சதிசெயர்கள் உட்காந்துருக்காங்க, சின்ன வயசு தெறிப்பான பிள்ளைங்க இருக்காங்க. விட்டா பவுல் அடிச்சிருவாங்க. சகோதரரே என்று இவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாக்களே என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஸ்டார்டிங்கே ஹீப்ரூ லாங்குவேஜில் பேசுகிறார். ஹீப்ரூ லாங்குவேஜில் பேசும்போதே அவங்க அமைதியாகிட்டாங்க. சரி, பேசுகிறவன் வேறு யாரும் இல்லை, நம்பில்ல ஒருவன். அவரோட இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள், நான் யூதன். எல்லோரும் சைலண்ட் ஆகிட்ட பிறகு சொல்கிறார், ஐ எம் இண்டீட் அ ஜூ. ஸோ உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு ரோமனில், ஒரு கிரேக்கனில், ஒரு யூதன். ஸோ த மாப் வாஸ் வெரி கிளியர் அண்ட் வெரி சாஃப்ட். தே பிகம் சாஃப்ட். ஸோ யூதன் ஊர் பாருங்கள், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தான். அப்போனா அவுட் சைட் ஜுடேயா. பெத்லகேம்லேயும் பிறக்கலை, எருசலேம்லேயும் பிறக்கலை, சிசிலியா நாடு. ஆனால் இந்த நகரத்தில் நான் பிறந்தது சிசிலியா தான், ஆனால் ஜெருசலேமுக்கு வந்துட்டேன். வந்து ஃபேமஸ் ஸ்கூல் ஆஃப் கமாலியல், கமாலியல் ஸ்கூல் ஆஃப் டோரா, கமாலியல் கையில் உட்காந்து படித்து அவர் பாதத்திற்கு படித்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு தேவனை குறித்து பக்தி வைராக்கியமாக இருக்கிறது போல் நான் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்போ ஏதோ பாஸ்ட் டென்ஸ் பேச வர்றார். He is telling the story that could persuade the Jews. இவர் பேசுகிறது யூதர்கள் பிடிக்கும். கமாலியல் ஸ்கூலில் படிச்சியா? ஆமாம். முற்பிதாக்களுடைய வழியில் இருந்தியா? ஆமாம். ஸோ பவுலையா தன்னை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கி 22ஆம் அதிகாரத்தில் he is going to persuade the Jews. இவர் பேசினா யூதர்கள் என்று கேட்கிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் he is going to persuade the Gentiles. புறஜாதிகளுக்கும் கிறிஸ்து தேவை என்பதை இதை வந்து அப்போலோஜிஸ்ட் என்று சொல்வார்கள். அப்போலஜி அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மற்றவங்க புரிந்து கொள்கிறவர்களுக்கு மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து பேசுகிற இது அப்போலோஜிட்டிக்ஸ் என்று சொல்லுகிற ஒரு படிப்பு. பெர்சுவேஷன், மற்றவங்க பேசுகிறது, இவர் நல்லா பேசுகிறாருப்பா, சப்ஜெக்ட் நல்லா பேசுகிறாரு என்று எனக்கு கூட அது வேணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பேசுது. ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் தியாலஜி, பெஸ்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருப்பார். தியோ என்றால் காட், தேவன். லோகோஸ் என்றால் ஸ்டடி என்று அர்த்தம். ஸோ தேவனை பற்றின படிப்பையே, தேவனை பற்றின புரிந்து கொள்ளுதலே பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பண்ணியிருப்பார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இன்னொரு டாக் கொடுத்துருப்பார். தீமோத்தேயுவை என்கரேஜ் பண்ணிருப்பார். தீமோத்தேயு ஊழியம் பண்ணோம், தீமோத்தேயு ஊழியம் பண்ணோம். சரி, ஓகே. இன்றைக்கி எல்லா யூதர்களையும் அவர் கன்வின்ஸ் பண்ண போகிறார். திஸ் இஸ் ஹிஸ் கன்வின்சிங் ஸ்டோரி. I am born in Sicilia. I am born and brought up in Sicilia. சிட்டி வந்து டர்சஸில் பண்ணியிருக்கேன். கமாலியல் பாதத்தில் படிச்சிருக்கேன். ஸோ ஐ நோ எவ்ரி திங் கன்சர்ன் த லா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் ஒரு பரிசேயன் என்றும் சொல்லியிருப்பார். ஐ எம் ஃபேரிசி. ஸோ ஸ்பிரிச்சுவலாக டிக் மார்க், தேவன் மீது பக்தி வைராக்கியம். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் த ஜூஸ் ப்ரெசன்ட்லி? யூதர்களுக்கு இப்போ ப்ரெசண்ட் ப்ராப்ளம்னா சும்மா அப்படியே யோசிப்போமே. யூதர்களுடைய ராஜா பேர் ஏரோது. அவன் யூதனே இல்லை, அவன் ஒரு ஏதோமியன். அப்போ யூதர்களுக்கு ப்ராப்ளம் ஏரோது, சரியா? ஆனால் இந்த ஏரோது வந்து குடுக்கல் வாங்கல் கொடுத்தா, பெண்ணு கொடுத்தா, பெண் எடுத்தா, பணம் கொடுத்தா இந்த யூதர்கள் சொல்கிறத கேட்டுக்கிறான். அப்போ பெரிய ப்ராப்ளம் இல்லை, நம்ம பையன்ற மாதிரி வச்சுப்போமே. 2வது ரோமர்கள் தான் உலகத்தையே ஆள்றாங்க. அவங்க தான் சீசர், ராயன், ராஜாக்களுக்கெல்லாம் ராயன். இந்த ஏரோது ராஜாக்கெல்லாம் மேலே. இந்த ஏரோது வந்து பப்பட் கிங் தான். ரோமனிக்கு உலகத்தை ரூல் பண்ணிச்சு, கவர்னர்களை வச்சு ரூல் பண்ணிச்சு. கவர்னர் மிலிட்ரி கவர்னர்ஸ். ஸோ ரோமர்கள் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போமே. அவங்களும் ஓகே, பணம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அவங்களும் நம்ம கடவுளுடைய கோயிலுக்கு ஒரு ஓரமாக நின்று வணங்கிட்டு போயிடுவாங்க, தேவனை வணங்குவாங்க. பிரச்சனை இல்லை, பணம் கொடுத்தா போயிடும். பெரிய த்ரெட்டு கிடையாது. அதே போல் கிரேக்கர்கள், அவங்க வெறும் ஃபிலாசபி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, பணக்காராக இருப்பாங்க, மேதைகளாக இருப்பாங்க, தத்துவ மேதைகளாக இருப்பாங்க. அன்றைக்கி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் அவங்க கையில் இருந்திருக்கும். ஸோ அவங்க ஒரு த்ரெட்டன் தான். நம்ம ஊரில் வந்து கிரேக்கன் உட்காந்துருக்கானே, ரோமன் உட்காந்துருக்கானே, இந்த ஏதோமியன் உட்காந்துருக்கான ஒரு பிரச்சனை, பட் சால்வபிள். ஆனால் கிறிஸ்டியன்ஸ் அவங்க கையில் பணமும் இல்லை, பெரிய பொசிஷனும் இல்லை, பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ண மாட்டுறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அற்புதம் அடையாளம் செய்கிறாங்க, மொத்த ஜனமும் அவங்க கையில் போயிடுது.
பெரிய டாப் மோஸ்டில் உள்ள ராஜகுலத்தவர்களையும் அவங்க கண்ட்ரோலில் போய்ட்றாங்க. இது என்ன என்று யூதர்களுக்கு இப்போ பெரிய த்ரெட்டே கிறிஸ்டியன்ஸ் தான். அதனால் யூதர்கள் தே யூஸ்ட் ஆல் தேர் மைட் டு பர்சிக்யூட் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்து அவர்கள் யாரெல்லாம் ஜெருசலம் இருக்கிறீங்களோ ஓடி போய்ட்டு, வெளியில் போகிறவன் நீ அப்படின்னா போ, அது ரோமர்களுடைய கண்ட்ரோல். எங்கள் ஊர் ஜெருசலம், எங்கள் தலைவர், எங்கள் தாவீதுராஜோட பட்டணத்தில் நீ இருக்காத அப்படின்னு சொல்லி தான் அடித்து துரத்துறது. சரி, அடித்து துரத்தும் போதும் இவங்க செதறி எங்கன்னா வெளியில் போயிட்டாங்கன்னு அங்கேயே விட முடியாது, ஏன்னா அவங்க திரும்பி இங்கே வருவாங்க. அதனால் எங்கெல்லாம் ஓடுறியோ அங்கே நான் வருவேன். அப்படி தான் நான் யார் பவுலாகிய நான் இந்த யூத மார்க்கத்தை நான் தழுவி கொண்ட பிறகு புதிதாய் வருகிறதே இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இந்த மார்க்கத்தாருடைய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரணபரிந்தம் துன்பப்படுத்தினேன். இதற்கு பிரதான ஆசாரியனும் சாட்சி. அவர்கள் சாட்சி கொடுப்பாங்க, அவங்களும் உட்காந்துக்கிறாங்க, சாட்சி கொடுப்பார்கள். நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போனேன். இது என்னோடய ஸ்டோரி. 20 இயர்ஸ் முன்னாடி ஸ்டோரி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். போய் அவர்களை கட்டி இழுக்கும்படி போனேன். பாருங்கள், ரொம்ப நேரம் பவுலோட ஸ்டோரி அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் என் ஸ்டோரி உனக்கு உதவாது, ஹிஸ் ஸ்டோரி உனக்கு உதவும். சீக்கிரமாக பவுல் தான் ஸ்டோரியிலேருந்து ஜம்ப் பண்ணி ஜீசஸோட ஸ்டோரியை பற்றி பேசுவார். த மேன், த ரியல் மேன். மேன் என்றால், ஆண் மகன் என்றால் அது இயேசுவுக்கு பொருந்தும். ரியல் லீடரை பற்றி சொல்ல போகிறேன். அப்படி நான் கிறிஸ்தவர்கள் எருசலேமிலிருந்து ஓடி ஒளிந்து கொண்டார்களே தமஸ்குக்கு. அது வேற கண்ட்ரிங்க, சிரியாங்க. தமஸ்கு என்று சிரியாவோட கேபிட்டல் டமாஸ்கஸ். நான் ஜெருசலேமில் இருந்து, இஸ்ரேலோட தலைநகரமாக இருக்கிற ஜெருசலேமிலிருந்து சிரியானுடைய தலைநகரமாக இருக்கிற டமாஸ்கஸில் இருக்கிறவர்களை கூட போய் பிடிக்கும்படி நான் புறப்பட்டு போனேன். ஏறக்குறைய 1 வாரம் பயணம் புறப்பட்டு போய் எருசலேம் தமஸ்குவில் போய் சேரும்பொழுது மத்தியான வேளையில் சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் விழுந்தேன். ரிமெம்பர், ஹி இஸ் டாக்கிங் டு த ஜூஸ். செனகரிப்புன்னு சொல்லலாம், ஜூஷ் செனகரிப். அந்த 70 பேருக்கு மேலே அந்த செனகரிப் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் படித்த மேதைகள். ஜீசஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நான் விழுந்தேன். கிறிஸ்தவர்களை அடிக்க போன நான் கிறிஸ்துவனுடைய வல்லமை நான் விழுந்தேன். அப்போ வந்துச்சான், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற நசரேனாகிய இயேசு நானே. ஐ ஆம் ஜீசஸ் ஆஃப் நாசரத் whom thou persecuted. சும்மா யாரோ ஒருத்தர் இயேசு பேரை யூஸ் பண்ண முடியாது. நசரேயன் ஆகிய இயேசு, நசரேயன் என்கிற பெயர் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. நாசரேத்துல், ஐ ஆம் ஜீசஸ் தி நாசரியன். எல்லாரும் வெளிச்சத்தை கண்டு பயந்தார்கள். என்னுடன் பேசினுடைய சத்தத்தை நான் கேட்கவில்லை, மற்றவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். எனக்கு கைலாகு கொடுத்து தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். வேத பிரமாணத்தின்படியே அங்கே குடியிருந்த ஒரு கிறிஸ்தவனாகிய அனனியா, நற்சாட்சி பெற்ற அனனியாவை வந்தேன். அவன் என் மீது கை வைத்து சவுலே பார்வையாக என்று சொன்னான். நான் பார்வையடைந்து அவனை ஏறெடுத்து பார்த்தேன். நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தையும் நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். கண் குருடாக இருந்த என் மேலே அனனியா கை வச்சு சொன்னார், யூ ஆர் த சோசன் ஒன், யூ ஆர் த சோசன் மேன், யூ ஆர் த சோசன் அப்பாசல் என்று என் தலைமையில் கை வச்சார். அன்னையிலிருந்து யூதனாய் போன நான் கிறிஸ்தவனாய் மாறினேன். கிறிஸ்துனுடைய வல்லமையின் பொருட்டு, கிறிஸ்துனுடைய ரட்சிப்பின் பொருட்டு நான் தெரிந்து கொண்டேன். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு நீ சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் நீங்க கழுவப்படு என்றான். இங்கே உட்காந்துக்கிறது ஜூஸ். இவங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்தானன்ற கான்செப்டே யோவான் ஸ்நானகன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். இந்த யோவான் ஸ்நானகன் தான் ஞானஸ்தான கான்செப்ட். பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானன்ற பேரை நம்ம பார்க்கல. மார்க்கு தான் ஃபஸ்ட்டு வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தம் வருகிறதுன்னு மல்கியாவுடைய கண்டினியூவேஷன் மார்க்கில் தான் வருது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி அந்த யோவான் சானுடைய சத்தம். ஸோ பேப்டிசம் கான்செப்டை ஜான் த பேப்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜீசஸை பேப்டிசம் எடுக்கிறாரு. அப்போ ஜீசஸும் பேப்டிசமை சப்போர்ட் பண்ணுறார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அவர் யோவானால் ஞானஸ்தானம் பெறுகிறார். நிக்கதேமுக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்.
மத்திய 28 என்னை நம்புறவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லிட்டார். மார்க் 16:16 ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றார். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பவுல் ஆகிய நான் ஞானஸ்தானம் பெற்றேன். ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்டியனா ஜூவிஷ் ஆலயத்துக்குள் வந்திருக்கிறேன். நான் பெற்றது ஞானஸ்தானம், ஆனால் அமர்ந்தது எருசலேம் தேவாலயத்தில். திருச்சபை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்குள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்பதை இயேசு நிர்ணயித்தார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் நான் என்றார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் முன்பாக இருக்கிற திரைச்சிலையை 2ஆய் கிழித்தார். கிருபாசன தண்டை நேராக வரும்படி யூதர்களுக்கும் வழி செய்தார், புறஜாதிகளுக்கும் வழி செய்தார். ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டுகிற யூதர்கள் அவங்க ஆலயத்துக்குள்ளே கூட போக முடியாது, பிரகாரத்துக்குள்ளே கூட போக முடியாது, வெளியில் தான் இருக்கணும். பிரகாரத்துக்குள்ளே கூட ஆசாரியர்கள் தான் போவாங்க. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் இயேசுவின் வாயிலாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். அப்படி நான் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். ஸோ ஐ வாஸ் இன் அ ட்ரான்ஸ். நான் ஒரு தரிசனம் கண்டேன். ஐ saw something in my vision. கெட்டவனாக இருந்த என்னை அவர் தெரிந்து கொண்டார். எவ்ரிதிங் started to become supernatural. லாஸ்ட் டைம் இட் வாஸ் நேச்சுரல். நான் கிளம்புனது, அடித்தது, பிடிச்சதுலாம் நேச்சுரலாக இருந்துச்சு. ஃப்ளஷி, லாட் ஆஃப் இமோஷன்ஸ், நிறைய உணர்ச்சி, கோவப்படுவேன், அடிப்பேன், சத்தம் போடுவேன். when a person accepts Christ, when a person has an encounter with God, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை, தேவனை பார்த்த பிறகு, தொட்ட பிறகு, everything becomes spiritual. so he has got supernatural experience. தமஸ்குல மட்டும் சூப்பர் நேச்சுரல், அனனியா வீட்டில் மட்டும் சூப்பர் நேச்சுரல், ஞானஸ்தானம் என்பதே ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் எருசலேம் தேவாலயத்தில் வந்திருக்கும் போது ஐ வாஸ் இன் ட்ரான்ஸ். நான் ஞான திருஷ்டி அடைகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போனா நான் அப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன். வரும்போது அந்த ட்ரான்ஸில், அந்த கனவில், அந்த சொப்பனத்திலே, அந்த தரிசனத்திலே கர்த்தர் என்ன சொன்னாராம், இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எருசலேமில் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீ கிளம்பிடு. சபையே இங்கேருந்து கிளம்பி அந்தியோகியா பட்டணத்தில் ஸ்திரப்பட்டிருக்கு. ஜெருசலேமில் குட்டி சபையாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக 8120 பேர் இருந்த சபை செதறி போச்சு. ஒரு சொந்த பில்டிங் கூட கிறிஸ்டியன்ஸுக்கு எருசலேமில் அன்னைக்கு இல்லை. எருசலேம் தேவாலயம் இருக்குது, பணக்காரங்களுக்கு வீடு இருக்குது, வீட்டு கூட்டங்கள் நடக்க தவிர சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் இல்லை. சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் அந்தியோகியா பட்டணத்தில் தான் ஏக்கராக லேண்டை வாங்கி கட்டினாங்க. அதனால் நீ ஒன்றா பண்ணி எருசலேம் விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருந்தவர்களை நான் காவலி வைத்து அடித்ததையும், ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படும் போது நான் அருகே இருந்ததையும், நான் காத்து கொண்டதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். ஆண்டவரே, இந்த டீம் தானே ஆண்டவரே, நான் எவ்வளோ பேர் அடிக்கிறதுக்கு நான் தானே துணிஞ்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன்னை தூரமாய் புறஜாதியினிடத்தில் அனுப்பேன் என்று சொன்னார். for I will send thee far hence unto the Gentiles. முதல் மிஷனரி பயணம் 1400 மைல், ரெண்டாவது மிஷனரி பயணம் 2800 மைல், மூன்றாவது மிஷனரி பயணம் ரெண்டுமே சேர்ந்த அளவுக்கு ஏஷியா மைனரையும் கவர் பண்ணிட்டார், யூரோப்பையும் கவர் பண்ணிட்டார். 4th மிஷனரி பயணம் ரோமுக்கு போக போகிறார். அவர் ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல, தூரமாய் அனுப்புவேன். திருச்சபையே, கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை நாம் தூரமாய் செய்ய வேண்டும். லாங்காக போகணும், ரொம்ப தூரம் போய் கர்த்தர் பணியை செய்ய வேண்டும். தூரத்தை பார்த்து பயப்பட விடக்கூடாது. பிஸ்னஸ்மேன் தூரமாக போய் பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அதையும் காட்டிலும் தூரமாக போக வேண்டும். ஐ வில் சென்ட் யூ ஃபார். போயிட்டாரு. ஸோ நான் தூரமாக போயிருக்கேன், இப்போ வந்திருக்கேன். பவுலோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க இங்கேயே இருக்கிறாங்க யூதர்கள். இந்த சவுண்டு கேட்டதும் இவனை கொல்ல வேண்டும், இவன் பூமியில் இருக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு இவரோட பேச்சு. அந்த மாபு, கேட்டுக்கிற மாபில் அது பேசுகிற மாபு, ஆமீன், கூக்குரட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தூசியை போட்டு பெரிய சவுண்டு பண்ணிட்டாங்க, பெரிய புரளி பண்ணிட்டாங்க, கலகம் பண்ணிட்டாங்க. யூதர்கள் இதுக்கு ஃபேமஸ் ஆனவங்களாம் அந்த காலத்தில். கலகம் பண்ணாங்கன்னா ரோமர்களுடைய ராஜ்யமே கீழே விழுற அளவுக்கு பண்ணுவாங்களாம். அதுதான் கிபி 70 தீத்துராயன் வந்து அந்த கலகத்தை அடக்கும்படி எருசலேமே அழிச்சிட்டான். உங்களுக்கு சிட்டி இருந்தால் தானடா நீங்கள் வருவீங்க என்று. இன்றைக்கு வரைக்கும் அது கட்டப்படுவதற்கு மக்கள், கிறிஸ்தவர்கள் மாத்திரம், யூதர்கள் படுகிற பாடு நமக்கு தெரியும். பவுலை பிடிக்கும்போது சேனாதிபதி வர வேண்டியது இருக்குது. அவன் கட்டளையிட்டார். த சீஃப் கேப்டன் கமாண்டட் ஹிம். இது வந்து பெரிய ஒரு மனுஷன் பேசுகிறான், இவ்வளோ பேர் எகிருகிறார்களே, சண்டை போடுறாங்களே, அப்படி என்ன தப்பு பண்ணிப்பான், பிரிங் ஹிம், ஸ்கார்ஜ் ஹிம், அவனை அடிங்க முதல்ல, அப்போ தான் மாபு கலைஞ்சு போகும். 2 அடி அடிச்சுன்னு வைங்க, மாபுக்கு ஒரு திருப்தி ஆகி போகும் என்று சொல்லி அவனை கட்டும்பொழுது, இப்போ கமாண்டிங் ஆஃபீஸர், சீஃப்
சீஃப் கேப்டன் வந்து கமாண்டருக்கு கட்டளை கொடுக்குறார், நூற்றுக்கு அதிபதிக்கு செஞ்சுரியன் கையில் கொடுக்கும்போது அப்போ பவுல் ஒரே கேள்வி கேட்குறார், ரோமனை அடிக்கிறது, ரோம சிட்டிசனை அடிப்பது நியாயமானு கேட்டேன். நூற்றுக்கு அதிபதி கேட்ட பிறகு அச்சோ இவன் ரோமனாக இருக்கானே. ரோமர்களுக்கு அன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் நிறைய இருந்தது. ரோமர்களை யாருமே அடிக்கக்கூடாது, அடித்தவன் சத்துடுவான். ரோமன் தப்பு பண்ணியிருந்தால் கூட அவரை ரோமுக்கு தான் கட்டி அனுப்பணும். சீசர்கள் தான், ராயர்கள் தான் அவனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் இவன் ரோமன் அப்படின்னும் போது நேராக சீஃப் கேப்டனே இறங்கி வரார். கமாண்டர் சொல்கிறத கேட்டு என்னப்பா இது பார்த்தா நீ ரோமனாக இருந்தா, எஸ் நான் ரோமன் தான் பவுல் சொல்கிறார். உடனே அந்த சேனாதிபதி சொல்கிறாரு, நானும் ரோமன் தான், நிறைய காசு கொடுத்து வாங்கினேன். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் ரோமனாய் பிறந்தேன், ஸ்லாக்கியம் பெற்றேன், ஐ எம் பார்ன் ஆஸ் அ ரோமன். உடனே அந்த பாலுக்கு லட்டி சார்ஜ் பண்ணோம், பால் அடிக்கணும், ஸ்காட்ச் பண்ணோம், சாட்டை அடிக்கணும், சவுக்கு அடிக்கணுன்றதெல்லாம் கட்டை அழுத்துட்டாங்க. அது தொட முடியாது, பயம். பவுலை தொட்டால் நாளைக்கு ரிமார்க் ஆயிரும், இவன் மேலே வந்துடும், நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனில் இவனுக்கு அடி விழும். ரோம்பரனோது ஓகே கட்டை அழுத்து, சங்கத்தை கூப்பிட்டு என்கொயரி வைக்கலாம். அவங்கள கூப்பிட்டு சங்கத்தை நிற்க வச்சிட்டார். இப்போ போலீஸ் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனோடு கூட சங்கத்து முன்னாடி பவுல் இருப்பார். சங்கம் இப்போ தூசி புழுதிலாம் போட முடியாது, எல்லாம் டிசிப்ளின்டாக உட்காந்துருக்கணும். அவங்க கேள்வி கேட்பாங்க, பவுல் பதில் சொல்வார், இல்லை பவுல் பேசுவார், அவங்க உட்காருவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுறார். என்கொயரி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ரெஸ்பெக்ட். ஒரு ரோமனுக்கு விரோதமாக நீ என்ன பண்ண, என்கொயரி பண்ணிட்டு தான் இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். என்னால் முடியல, என் லிமிட்டுக்கு மேலே போகுது, ஹையர் அத்தாரிட்டி கையில் நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லணும். இப்படி கர்த்தருக்காக பவுல் நின்று கொண்டிருக்கிறார். அவரே வழியே வந்தார், எருசலேமுக்கு வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இல்லை. இன்றைக்கி கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்ம ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஜனங்க இருக்க மாட்டாங்க. திருச்சபையே இன்னும் ஏன் யாருனா ஏற்றுக்கணும், யாருனா நம்மளை புகழணும், யாரும் புகழ மாட்டாங்க. சொந்த ஜனங்கள் கூட எதிர்ப்பார்கள். இருந்தாலும் நாம் புறப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. தொலைதூரமாக நான் போனேன், என்னை தொலைதூரம் அமிச்சார்னு பவுல் போகிறார். இவரை பார்க்கும்போதெல்லாம் என் கண் கலங்குது. திருச்சபையே கர்த்தர் அருமையான மனுஷனை எழுப்பினார். இவர் கையிலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம தலை மேலே வந்து இறங்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆண்டவர் என்ன கூட பவுல் போல மாற்று. இன்றைக்கு வரைக்கும் அப்படி லைட்டாக கூட திரும்பலை. கிறிஸ்டியானிட்டியை விட்டு, கிறிஸ்துவை விட்டு அவனை விசாரிக்கும்படி பிளான் பண்ணுறாங்க. அடித்து விசாரிக்கும்படி பார்த்தாங்க. இல்லை, அவங்க ஜெருசலேம் அவங்களோட செனகரிப்பை கூடு, கால் த செனகரிப் சங்கம் என்று கூப்பிடுகிறார்கள். இவர்களை கட்டுறதுக்கே தப்பான் பவுலை. இவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன் கிறிஸ்துவுக்காக. நம்ம கூட கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுகிறோம். ஆண்டவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. இதுவரை ஊழியத்தில் நடத்தின தேவன் நம்மை இனியும் நடத்துவார். அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். பவுலை அவங்க என்னன்னாலும் பண்ணலாம், கிறிஸ்டியானிட்டியை ஒன்றும் பண்ண முடியாது. பவுலை என்னன்னாலும் பண்ணலாம், கிறிஸ்டியன் காஸ்பலை ஒன்றும் பண்ண முடியாது. பவுலை என்னன்னாலும் பண்ணலாம், கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு வளர்ந்து அவர்களுக்கே, அந்த யூதர்களுக்கே இன்றைக்கு கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். பவுலுடைய விஷயம். இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவ சுவிசேஷத்துக்காக பாடுபடுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம்தான் உங்களை எதிர்க்கிறவர்களையே காப்பாற்றும். இதுவரை நடத்தினார், குறைவின்றி காத்தினார். வாங்கலை நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொன்ன இருதயத்தோடு அவரை துதி ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா என் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்ல தேவனே, உம்மை புகழுகிறோம். அப்பா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா எங்கள் ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன்,
சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ, நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஓ நன்றி நன்றி இயேசையா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, ஓ உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். You go, depart, for I will send thee far hence unto the Gentiles. நீ போ, அவனை தூரமாய் அனுப்புவேன். திருச்சபையே, இந்த மார்னிங் டிவோஷன் ஃபுல்லாக நம்ம மனதில் பேசுறது, are we willing to go to far off places? பவுல் மட்டும் இந்த 20 வருஷம் எருசலேமிலே இருந்து மெசேஜ் கொடுத்துருந்தார். நான் டெய்லி அடிச்சிருப்பானுங்க, செத்தே போயிட்டு இருப்பார். அவனுங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். கிளம்பி போனார், பெரிய பெரிய கூட்டம். இன்னைக்கு அவர் மாபெரும் லீடர். அந்த டீமே சொல்லிச்சு, ஐயா ஜூதர்கள் கையில் போகாதன்னு, இவர் தான் இங்கே வந்துட்டார். அங்கே இருந்தார்னா இவர் பெரிய லீடர். ஆனால் he wanted to prove to the Gentiles, he wanted to prove to the Jews. நான் மொசைக் லாக்கு அகேன்ஸ்டாக போலையை மட்டும் போயிட்டு அப்படியே காணாமல் போயிருந்தார்னா நம்மலாம் கூட இடர்லாம் இருப்போம். மோசைக்கு விரோதமாக பேசினார். இல்லை, நான் மோசைக்கு விரோதமாய் பேசவில்லை. அந்த மோசையின் தேவன் தான் என் தேவன். அந்த மோசையையும் மோசேவிலும் பெரியவர் தான் என் தேவன், அவர்தான் இயேசு என்பதை சொன்னார். மோசே கேட்டாரே, ஆண்டவர் உன் பெயர் என்ன? அவர் சொன்னார், அந்த தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்க. நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களின் தேவன் அப்படின்னாரு. அவர் பேரே சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தேவன் தன் பெயரை வெளிப்படுத்தினார். அவர் பெயர் இயேசு என்று. Paul has got his name. Paul knew the name of Jesus Christ. Paul knew the name of God. அந்த மோசேக்கே தெரியாத ஒரு பெயர் எனக்கு தெரிகிறது. நான் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை புரட்ட வரவில்லை, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை உறுதி செய்ய வந்திருக்கிறேன் என்று. யூதர்களே, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய ஆதியும் இயேசு, அந்தமும் இயேசு என்று பேச வந்தார். அவங்க ஏற்றுக்கல. இயேசுவே டைரக்டாக காட்சி எழுதி சொன்னார், லீவ் தம், டிபார்ட் ஃப்ரம் திஸ் பீப்புள் அண்ட் கோ டு த ஃபார் ஆஃப் பிளேசஸ் என்று சொன்னார். இன்றைக்கு எருசலேமிலிருந்து கிரேக்க நாட்டுக்கு, கிரீஸ்க்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வேற மொழி வந்த இந்த பவுல்
இந்த 3வது பயணம் முடிஞ்சிருச்சு. ஜெருசலேம் வந்ததும் 4வது பயணமாக ரோமுக்கே போகிறார். சட்டத்தை ஏற்றுகிற தலை ரோமாபுரிக்கு போகிறார். இன்னைக்கு உலகத்தினுடைய கிறிஸ்தவ தலைமையகம் ரோமில் தான் இருக்கு. சும்மா ஒன்றும் ரோமில் போல, பால் அங்கே போனதுனால இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ஹெட் ஆஃபீஸ் ரோமில் இருக்கு. காரணம் பவுல். எல்லா புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டார்கள், இந்த கொஞ்ச யூதர்களை தவிர. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறார். Are you willing to go? நீ போ, நான் உன்னை தூரமாய் அனுப்புவேன். பயப்படாதீங்க திருச்சபையே. ஊழியத்தை பார்த்ததும் பயப்படாதீங்க. என்ன அது டே அண்ட் நைட் கர்த்தருடைய ஊழியம் செய்ய வேண்டியது? பயப்படாதீங்க. கர்த்தருடைய ராஜ்யம் வெகு தூரமான இடங்களுக்கு, பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். யாரோ அப்போலோ போனாரு, திமுத்தை போனாரு, பர்னபா போனாரு, நிறைய லீடர்ஸ் போனாங்க, பவுலும் போனார். பவுலுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் போக போறார்கள். அன்றைக்கு பவுல் போனார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் போக வேண்டும். இதுவரை நடத்தின தேவனுக்கு இனியும் நன்றி சொல்லும்படியாக ஒரு சுவிசேஷத்தை நீங்களும் நானும் சுமந்து கொண்டு போக வேண்டும். தேவனுடைய சுவிசேஷம் பரவ வேண்டும். இயேசுவுடைய ராஜ்யம் பரவ வேண்டும். அவருடைய ராஜ்யம் பரவ வேண்டும். அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல செய்யப்பட வேண்டும். திருச்சபை அப்பா, இந்த வேளையிலும் கூட இப்படி சுவிசேஷம் பரவுவதாக, பெருகுவதாக, பரவுவதாக, பெருகுவதாக, பெரிய நன்மையான காரியங்கள் ராஜ்யத்தில் உண்டாவதாக. கர்த்தாவே, ராஜ்யம் பரவட்டும். நான் தூரமாய் போக ஆயத்தமாக இருக்கிறேன். அர்ப்பணிக்கலாமா? நம்ம எழுச்சி நம்முடைய இதயத்தில் கை வச்சுக்கலாம். ஆண்டவரை, என்னை அர்ப்பணிக்கிறேன். தூரமாய் போக என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய சுவிசேஷத்தை தூரமாய் கொண்டு போக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ போ, நான் உன்னை தூரமான புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்றார். இன்றைக்கு நம்மையும் அனுப்புகிறார். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய தீபங்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷாலோம், சமாதானம், ஸ்தோத்திரம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.